தமிழ் புதல்வன் திட்டம். சிலர் வந்து சொல்லுவாங்க 1000 ரூபாய், 1000 ரூபாயில என்னப்பா ஆகிற போகுது, அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த திட்டம் யாருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ் வழியில பயின்ற ஏழை எளிய மாணவர் என்னை போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கான திட்டம். உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் நான் 6 மாசம் சேர்த்து வச்சேன்னா செமஸ்டர் ஃபீஸ்ல பாதி என்னால கட்ட முடியும். நான் வந்து ஒரு ஹாஸ்டல் பையன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரி மாணவன். திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநத்து கிராமம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். ஒரு மாசம் வந்து அந்த மாசத்தோட முதல்ல எனக்கு வந்து காசு இல்ல, சாப்பிட்றதுக்கு காசு இல்ல. திடீர்னு போனை பாக்குறேன், அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு நான் 10 நாள் சாப்பிடுவேங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற பையனுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாயோட மதிப்பு.